இங்கே 25,000 கீழ விவோ V40e வாங்கலான்னு இருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இப்போ வாழ்க்கையிலே எடுக்க போற பெரிய தப்பு அதுதான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவா வச்சு சேம் ஃபோனை விற்கிறாங்க. ஹேண்டு கூட சேம் தான், ப்ராசரும் சேம் தான், டிஸ்பிளேவும் சேம் தான், எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வெறும் பிராண்டிங் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஆன்லைன்ல விற்கிற ஃபோனுக்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க, ஆஃப்லைன்ல விற்கிற ஃபோனுக்கு எக்ஸ்ட்ராவா 5,000 ரூபாய் வைக்கிறாங்க. என்னன்னு தெரிஞ்சா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த விவோ V40e டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 0.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் புறம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. 19,000 ஃபோன்ல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128. பீக் பிரைட்னஸும் சேமான 1800 நிட்ஸ். வெளியே பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. சேமான டிஸ்பிளே இருக்க ஃபோனுக்கு நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் கொடுக்கணும். நீங்களே சொல்லுங்க. இதுதான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட் ப்ராசர் V40e வந்து பார்த்தீங்கன்னா K-Tech Dimensity 7300 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் 19,000 ரேஞ்ச் இருக்கிற ஃபோனில் இருக்கிற ப்ராசர் சேம் தான். இப்போ 5,000 ரூபாய் எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தரணும்? விவோ V40e கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 19,000 ஃபோனில் இருக்கிற கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட 2 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல். டிஸ்பிளே ப்ராசர் பேட்டரி இதில் தான் டிஃபரன்ஸ் காட்ட முடியலன்னு கேமரால ஒரு டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. அது மெகா பிக்சல் கொஞ்சம் அதிகம். மற்றபடி இந்த மெயின் கேமரா இருக்க சென்சார்ல சேம் தான் போட்டிருக்கு. அதான் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. கேமரா வந்து லைட்டா விவோ V40e கொஞ்சம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி V40e வந்து பார்த்தீங்கன்னா 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 80 வாட் கொடுத்துருக்காங்க. 19,000 ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சேம் 5500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் கண்டிப்பா விவோ V40e தான் அதிகமா இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃபரன்ஸ். சார்ஜிங் ஸ்பீட் அதிகமா இருக்கும். கேமராவோட மெகா பிக்சல் அதிகம். மற்றபடி இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா சேம் தான். 19,000 ரேஞ்ச் இருக்க ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா IQ Z9s. இல்ல IQ வேற கம்பெனி விவோ வேற கம்பெனி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல. விவோ பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான். இப்போ எப்படி ஓப்போக்கு எப்படி ரியல்மி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோக்கு வந்து IQ. நீங்க பயப்படவே வேண்டாம். IQ வேற கம்பெனி விவோ வேற கம்பெனின்னு பேர் சேம் தான். சர்வீஸ் சென்டர் ஷோரூம் எல்லாமே சேம் தான். விவோ சர்வீஸ் சென்டர்ல IQ காமிச்சிக்கலாம். ஆர்ட்ஸ் கூட கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். இனிமே ஒரே கம்பெனி தான். நீங்க பயப்பட கூட தேவையில்லை. அண்ணா முடிட்டு வாங்கிக்கலாம். நீங்க இந்த விவோ V40e வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? என்ன கேட்டா 5,000 ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு கேமராவோட மெகா பிக்சல் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் ரெண்டு மட்டும் கண்டிப்பா ஒர்த்தே இல்ல. அட்லீஸ்ட் அவங்க ப்ராசராக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோன் 25,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு 19,000 ரூபாய்க்கு விற்கிறேன். IQ Z9s வாங்கிக்கலாம். ஸோ விவோ V40e வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணி இல்ல. நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டவுட் கமெண்ட்ல சொல்லுங்க.